Taste the Daily. திமுக உறுப்பினரை தாக்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னையில் கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறி விடியா திமுக உறுப்பினர் நரேஷ்குமார் என்பவரை தாக்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை பெறாத புதுச்சேரி அரசை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை இந்நாள் வரை பெறாத புதுச்சேரி அரசை கண்டித்தும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். கண்டிக்கிறோம் 50% இடஒதுக்கீட்டை பெறாத புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம். கொடுத்து விடு. தனியார் மருத்துவ கல்லூரிகளில் கொடுத்து விடு. கண்டிக்கிறோம் சட்டம் கொண்டு வராத பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கண்டிக்கிறோம். மருத்துவ கல்வியில் உரிய இடஒதுக்கீடு பெறாமல் மாணவர்களை வஞ்சிக்காதே. பெற்றிடு. தேசிய மருத்துவ கவுன்சில் ஆணைப்படி 50% இடங்களை பெற்றிடு. தேசிய மருத்துவ கவுன்சில் 50% இடங்களை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிட்டு 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் 650 சீட்டு இருக்குது. 325 சீட்டு வாங்கக்கூடிய இந்த அரசு கடந்த ஆண்டு வெறும் 239 சீட்டு தான் வாங்கினாங்க. 86 சீட்டு குறைவாக வாங்கினாங்க. ஒரு சீட்டு 1 கோடி ரூபாய்க்கு விற்கலாம். அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 86 கோடி ரூபாய் ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பில் இணைக்க வேண்டிய இந்த சீட்டை திட்டமிட்டு சட்டத்துக்கு விரோதமாக நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டு வரீங்க.